Hi students, I am Sanjeevan. Example 10.28. A radioactive isotope has an initial mass 200 mg, which 2 years later is 500 mg. Find the expression for the amount of the isotope remaining at any time. What is its half-life? Half-life means the time taken for the radioactivity of a specified isotope to fall to half its original value. அதாவது இங்கே என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாம் இங்கே ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் வந்து எடுத்துக்க போகிறோம். இனிஷியல் டைமிங்கில் 200 mg இருக்குது. 2 years லேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 200 mgலேருந்து 50 mg வந்து ரெடியூஸ் ஆகிடுது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது amount of isotope remaining at any time. What is its half-life? Students, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, let A be the mass of the isotope at time t. t டைமிங்கில் ஐசோடோப்போட மாஸை நம்ம A அமௌண்ட் இருக்கிற மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இது வந்து என்ன மெத்தடில் இருக்குன்னா ரேடியோ ஆக்டிவ் டிகே இந்த மெத்தடில் இருக்கும். ரேடியோ ஆக்டிவ் டிகேனா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப் இருக்குது அப்படின்னா சம் இயர்ஸில் வந்து அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதோட அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப் வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி கான்செப்டில் நம்ம ரைட் பண்ணலான்னா, dA by dt is direct proportional to A இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது the rate of changes of the mass of the the rate of changes of the mass of the isotope with respect to time is direct proportional to initial of the isotope. இதுதான் கான்செப்ட். ஸோ இதிலிருந்து நான் ஈக்குவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஈக்குவல் கன்வெர்ட் பண்ணும்போது சம் கான்ஸ்டன்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க k. இதில் வந்து மாஸ் இன்டகிரேஷன் இதோட மாஸ் வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது, ரெடியூஸ் ஆகிறதுனால இங்கே நாம் நெகட்டிவ் சைன் எடுத்துக்கலாம். இதிலிருந்து நம்ம வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணணும். dA by A ஒன் சைடு வச்சுக்கோங்க, minus k into dt அனதர் சைடு கொண்டு போயிடுங்க. இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். இன்டகிரல் dA by A இதோட இன்டகிரேஷன் log of denominator minus k into இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகிரலும் டியும் கேன்சலேஷன் ஆகிடும். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போத் அண்ட் சைடு எக்ஸ்பொனன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். லாக் கேன்சலேஷன் பண்ணேன், அப்போ லாக் கேன்சலேஷன் ஆகிடும். இந்த சைடு வந்து எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் ஆகிடும். e power minus kt ப்ளஸ் வந்து கான்ஸ்டன்ட். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாடலஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். a ஈக்குவல் இது e power minus kt இன்ட்டு e power cன்னு செப்பரேட் பண்ணலாம். a ஈக்குவல் டு e power c ஓட வேல்யூ c, e power minus ktன்னு எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து கொஷினில் இருந்து ஒரு ரஃப் ஒர்க் டேபிள் நம்ம ரைட் பண்ண வேண்டியது இருக்கும். A மீன்ஸ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப், T மீன்ஸ் டைமிங். ஸோ இனிஷியல் டைமிங்கில் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்போட வேல்யூ 200 mg. இனிஷியல் டைமிங்கில் 200 mg இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸில் இந்த 200 mgலேருந்து 50 mg வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது. அப்போ ரிமைனிங் 150 mg இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஆஃப் லைஃப் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆஃப் லைஃப் டைம்னா என்ன மீனிங், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 mg இருக்குது இனிஷியல் டைமிங்கில் இந்த ஐசோடோப். இதில் ஆஃப் லைஃப் டைம்னா இந்த 200ல் ஆஃப் 100 mgயாக மாறும்போது அதோட இயர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் இப்போ நம்ம கான்செப்ட்டு. இதிலிருந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸு சால்வ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நான் இந்த கண்டிஷனுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். when time is initial, amount of isotope is 200. Replace in first equation. A is 200, C into e power minus k into t is 0. E power 0 is 1. So therefore C equal 200. இங்கே e power minus k into 0 0 ஆகிடும். டோட்டலாக e power 0னா 1 ஆகிடும். நமக்கு சியோட வேல்யூ 200 மட்டும் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் கண்டிஷனுக்கு போகலாம். டைம் இஸ் 2 and amount of isotope is 150. அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்.
when time is 2 year and the amount of isotope is 150 mg. Replace in again first equation. So A means amount of isotope 150 mg. C oda value already find out பண்ணிருக்கோம் இல்லையா, 200 mg e power minus kt. t oda value 2, அதனால இது 2k னு வெச்சுக்கோங்க. இதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ 150 divided by 200 கன்வெர்ட் ஆகிடும். இது e power minus 2k னு வெச்சுக்கோங்க. இது கேன்சலேஷன் பண்ணலாம். 0 டைம் சரி, இது 0 0 கேன்சல் பண்ணுங்கள். இது 5ஆல் கேன்சலேஷன் பண்ணால் 3 டைம், இது 4 டைம். நான் இது என்ன செய்கிறேன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். இந்த 3/4 அனதர் சைடு கொண்டு போனால் 4/3 மாறிடும். e power minus 2k நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அதனால் இது e power plus 2k கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதிலேருந்து நான் இங்கே 2k மட்டும் ஒன் சைடு வச்சுக்க போகிறேன். e அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா லாகர்தமிக் ஆஃப் 4/3 k இருக்கட்டும். இந்த 2 அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா 1/2 லாகர்தமிக் ஆஃப் 4/3 கிடைக்கும். இதுதான் k ஓட வேல்யூ. இந்த வேல்யூஸை நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணலாம். a ஈக்குவல் a மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப், c ஓட பிளேஸ்க்கு 200 mg e பவர் மைனஸ் k t. a equal 200 e power minus k ஓட வேல்யூஸ் இது என்னவோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1/2 லாகர்தமிக் ஆஃப் 4/3 into t. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா a equal to 200 e power minus இந்த t இங்கே ப்ராடக்ட் பண்ணோம்னா t/2 லாகர்தமிக் ஆஃப் 4/3 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். is the mass of isotope remaining after t years. இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது. நம்ம செகண்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வாட் இஸ் இட்ஸ் ஆஃப் லைஃப் டைம். ஆஃப் லைஃப் டைம்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இனிஷியல் டைமிங்கில் இந்த ஐசோடோப்போட மாஸ் வந்து 200 mg இருக்குது. அதில் ஆஃப் லைஃப் டைம் நம்ம எடுக்கும்போது 100 mgக்கு நாம் அது என்ன இயர் ஆகுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வென் half லைஃப் டைமை நாம் என்ன செய்யலாம்னா THன்னு எடுத்துக்கலாம். அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப் வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலில் 200 இருக்குது, அது ஆஃப் லைஃப் வரும்போது 100 தான் வரும். இதையும் ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். a ஈக்குவல் ஏவோட பிளேஸ்க்கு 100 போட்டுக்கோங்க. சியோட பிளேஸ்க்கு 200 e பவர் மைனஸ் k இன்ட்டு டியோட பிளேஸ்க்கு TH. இது கேன்சலேஷன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொண்டு போய்ட்றேன். 1/2 e பவர் மைனஸ் KTHன்னு கிடைக்கும். இந்த e வந்து கேன்சலேஷன் பண்ணால் போத் ஹேண்ட் சைடு லாக் அப்ளை பண்ணலாம், இல்லைனா e லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இப்போ லாகர்தமிக் ஆஃப் 1/2 ஆகிடும் மைனஸ் k இன்ட்டு TH வரும். log 1/2 ஈக்குவல் டு மைனஸ் k ஓட வேல்யூஸ் வந்து இங்கே 1/2 லாகர்தமிக் ஆஃப் 4/3 இருக்குது இன்ட்டு TH. இந்த வேல்யூ மல்டிபிள் இருக்குது, அனதர் சைடு கொண்டு போன டிவிஷன். ஸோ தேர்ஃபோர் TH ஓட வேல்யூ log 1/2, இந்த 2 இந்த சைடு கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், பை லாகர்தமிக் ஆஃப் 4/3ன்னு இருக்கும். இந்த மைனஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆஃப் லைஃப் டைமோட வேல்யூ TH ஈக்குவல் -2 log 1/2 பை log இன்ட்டு 4/3. இதுதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு இந்த சம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.